வணக்கம் நண்பர்களே. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவிடம் கொடுக்க செல்லும் பொழுது அதற்கு முன்பாக துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர்களில் ஒருவரான துக்ளக் ரமேஷ் அவர் பொது விவாதங்கள் எல்லாம் கலந்து கொள்ளார். அவருடன் அவரை சந்தித்து விட்டு தான் அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் துக்ளக் ரமேஷ் என்ன சொன்னார், அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் வந்து சேரும். துக்ளக் ரமேஷ் சொல்கிறாரு, இந்த செங்கோட்டையன் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ தாவேக்கால போய் சேர போகிறாரு இல்லையா. சேர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன மாதிரி பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு மேலும் பலர் இங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட மெசேஜ் பார்த்தீங்களா? யார் சொல்கிறாங்க? துக்ளக் ரமேஷ். அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். துக்ளக் ரமேஷ்னு ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, துக்ளக் பத்திரிகை வந்து பாஜகவினுடைய ஒரு பத்திரிகை வடிவம். பாஜகவை ஆதரிப்பது, பாஜக தலைவர்களை ஊக்குவிப்பது, பொதுவாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர்களை ஆதரிப்பது என்று ஒரு நிலைப்பாடு உள்ள பத்திரிகை தான் துக்ளக். அந்த துக்ளக்கினுடைய ஆசிரியர் ரமேஷ் சொல்கிறார், தாவேகாவில் செங்கோட்டையனுக்கு என்ன பதவி கொடுக்குறார்களோ அதை வைத்து மற்றவர்கள் வருவாங்க அப்படின்னு இன்றைக்கே சொல்லிடுறாரு. அப்போ நாளைக்கு தான், ஒருவேளை இவர் இன்றைக்கி பதவி ராஜினாமா பண்ணியிருக்கார் செங்கோட்டையன், நாளைக்கு தான் தாவேக்காவில் இணைவார். இணைவதற்கு முன்னாடியே ஒரு செய்தியை தாவேக்காவுக்கு சொல்லிடுறாரு. பார்த்து நல்ல பதவி கொடுத்துருக்காரு. நேற்றே நம்ம சேனலில் போட்டிருந்தேன் நான், அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு. எல்லா அணிகளுக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர்னு அர்த்தம் நினைக்கிறேன். வேறு அவங்க அந்த மகான்கள், அதிபுத்திசாலிகள், மூதறிஞர்கள்லாம் இருக்கிற கட்சி தாவேக்கா. அதனால் அவங்க ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம கண்டுபிடிக்கிற கஷ்டம். சாதாரண அறிவை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் துக்ளக் ரமேஷ் இது மாதிரி ஆட்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ துக்ளக் ரமேஷ் கொடுத்துருக்கிற செய்தி யார் என்ன ஒரு மறைமுக குறியீட்டை குறிக்குது அப்படின்னா, தாவேக்காவுக்கு அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து வருவார்கள். அதாவது அந்த அணியிலேருந்து இங்கே வருவாங்க. இவங்க வந்தாச்சுன்னா தாவேக்கா பலம் பெறும். அப்போ வேறு வழியே இல்லாமல் பழனிசாமி அவங்க முன்னாடி கையை கட்டி நிற்பார். அப்படி தானே அர்த்தம். நான் எடப்பாடி பழனிசாமியோட ஃபாலோயரோ இல்லை அதிமுகவுடைய இதோ கிடையாது. ஆனால் எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை மிகுந்த மன வேதனையோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி கேவலமாகவா போய் செங்கோட்டையன் அங்கே போகிறது, இவர் இங்கே போகிறது? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.